தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரே போனில் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் பேசி முடிவெடுத்து விடுவார்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். ராகுலும் ஸ்டாலினும் ஒரே போனில் பிரச்சனையை முடித்து விடுவார்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே போனில் பிரச்சனையை முடித்து விடுவார்கள், இறுதி முடிவை ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் எடுப்பார்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு ஆண்டுகள் ஒரு கூட்டணியை கொண்டு செல்வது சாதாரணமானது கிடையாது என்றும் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எந்த காலத்துல இல்லாம இந்த காலம் காங்கிரஸ் ரொம்ப டிமாண்ட் வைக்கிறாங்க, பவர் ஷேரிங் கேட்குறாங்க. எப்படி திமுக தலைமை இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இது தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய நேஷனல் லீடர், நம்முடைய மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸ் உண்டு. என்றைக்குமே யார் என்ன வேணால் நீங்கள் பேசிட்டு போங்க நீங்கள், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோன் காலில் அதை முடிச்சிருவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். சரி, ஜனநாயக நாடு, நம்ம எதையுமே யாரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பங்கள் இருக்கும், ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கும். பட் முடிவு செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லீடர்ஸ். தமிழக அரசியல் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி இன்டாக்டாக வச்சுட்டு இத்தனை ஆண்டு காலம் கொண்டு போகிறது சாதாரண விஷயம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கொள்கை ரீதியாக நம்ம ஒன்று சேரணும். இப்போயும் நாங்கள் சொல்கிறோமே, எல்லாரும் எங்ககிட்ட வாங்க, எல்லாரும் ஒன்றா வாங்க, ஒன்று சேர்ந்து நம்ம போராடுவோம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம எப்போ வேணால் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் நம்ம நாட்டுக்கான பிரச்சனைக்கான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியது அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறதாக ஓரணியில் தமிழ்நாடு, நீங்கள் ஆல்மோஸ்ட் என்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் சேர்ந்தாரோ ஓரணியில் தமிழ்நாடாகவே இன்றைக்கி அது மாறிடுச்சு. அப்படியாகத்தான் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் இறுதி முடிவை எடுப்பார்கள் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே போன் காலில் இருவரும் பேசி பிரச்சனையை முடித்து விடுவார்கள் என்றும் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.